இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறியை வச்சு நல்லா சூப் செய்ய முறை கட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 3, கிராம்பு 3, கல்பாசி கொஞ்சமாக போட்டால் போதும், சோம்பு, சீரகம் எல்லாம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு தான், கசகசா, மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக. ஒரு மிக்ஸி சாரில் போட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து வந்து கறியை போட்டுக்கோங்க. மல்லி, புதினா, கறி மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாகவே போட்டுக்கிறணும். போட்டு எல்லாம் நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மசாலாவிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கறியை நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. கறி நல்லா 10 நிமிஷம் வந்து வச்சு வேக விட்டாச்சு. நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே வந்து நம்ம வந்து சூப்பு வச்சு சாப்பிடலாம். இல்லை தேங்காய் வேண்டாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் ஊற்றி தான் செய்வோம். தேங்காய் ஊற்றி செஞ்சாக்கா நல்லா தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே தேங்காய் ஊற்றி செய்கிறதுனால தேங்காய் ஊற்றிருக்கு. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னு சொன்னாக்கா தண்ணி மட்டும் போட்டு நல்லா சூப்பு வச்சுக்கலாம். குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. 4-5 விசில் வந்தவொடனே சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் தெரிவிங்க.